லக்ஷ்மி, இப்போ திரு ஆசீர்வாதம் அவர்கள் சொல்வது இந்தியா கூட்டணியினுடைய வியூகம் இதுவரைக்கும் நடந்த தேர்தலில் அவங்களுக்கு பலனை தரல, மணிப்பூர்ல கூட எங்களுக்கு சாதகமான அம்சம், எங்க வியூகம் தான் கை கொடுத்துருக்குன்னு அதீத நம்பிக்கையை வெளிப்படுத்துறாரு. நான் ஆரம்பத்திலே அதை தான் சொன்னேன் விஜயன். இந்த ஓட்டர் டர்ன் அவுட், அதாவது இந்த பர்சன்டேஜ் எப்படி இருக்குன்றதை பொறுத்து இது ஆதரவாக இருக்குமா இல்லது எதிராக இருக்குமா அப்படின்றது ரொம்ப ஈஸியாக முடிவு செய்திட முடியாது. மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் மணிப்பூரில் 2 ஃபேஸாக, அது 2 தொகுதி தான், 2 தொகுதிக்குமே 2 ஃபேஸாக தான் நடத்தியிருக்காங்க. ஏப்ரல் 19 ஒரு தொகுதிக்கும் ஏப்ரல் 26 இன்னொரு தொகுதிக்கும் நடத்தப்பட்டிருக்கு. அது அவுட்டர் மணிப்பூர் ஒரு முறையும், அது இன்னர் மணிப்பூரும் அந்த நாகா ட்ரைப்ஸ் இருக்கக்கூடிய பகுதி, இதுவும் ஒரு ஃபேஸ்லேயும் வந்திருக்கு. இப்போ இது அங்கே ஏற்கனவே அரசாங்கத்துக்கு எதிராக அல்லது அந்த குக்கி இன மக்கள் ப்ரொட்டஸ்ட் மோடில் தான் இருக்காங்க. அவங்க பெருவாரியானவங்க வாக்களிக்கவே வரல. இது யாருக்கு சாதகமாக அமையும்? பாரதிய ஜனதா கட்சி ஒருவேளை ப்ரொட்டஸ்ட் மோடில் இருக்கவங்க வாக்களிக்கல அப்படின்றதுனால ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது இந்த ஓட்டர் டர்ன் அவுட் அதிகமாக இருக்காங்க அப்படின்றதுனாலே அது பிஜேபிக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. எப்படி வேணாலும் இருக்கலாம். அது ரிசல்ட் வரும்போது தான் நமக்கு தெரிய போகுது. இன்னொன்று அசாமில் ஓட்டர் டர்ன் அவுட் அதிகமாக இருக்குது. ஏன் அசாமில் ஓட்டர் டர்ன் அவுட் இந்த தடவை அதிகமாக இருக்குது அப்படின்னா, சிஏஏ பெரிய அளவில் அங்கே போலரைஸ் பண்ணியிருக்கு. அதனால தான் அங்கே மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திரிபுரா ஒரே ஒரு சீட்டு தான் அங்கே குறைந்து இருக்கிறது. இன்னொன்று நாகாலாண்டில் நிறைய இடங்கள்ல மக்கள் தேர்தலை புறக்கணிச்சுட்டாங்க. நம்ம இங்க வேங்கை வயலை பத்தி பேசுறோம், வேங்கை வயலை விட்டுட்டு நாகாலாண்டை பத்தி அவர் ஆசீர்வாதம் ஆச்சாரி பேசணும்னு நினைக்கிறேன். அங்கேயே மக்கள் தேர்தலை புறக்கணித்தார்கள். இப்போ இந்த இது பாய்காட் இந்த முறை திரும்ப இந்த எலெக்ஷன்ல மக்கள் மத்தியில ஒரு பெரிய சைலன்ஸ் இருக்கு. அந்த சைலன்ஸ் வெறுப்பினுடைய உச்சமா அல்லது நம்ம என்ன செய்தாலும் மாற்றம் வர போறதில்லை அப்படிங்கிறதா, இல்ல ஆளுங்கட்சிக்கு வாக்களிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறதா, இல்ல எதிர்கட்சியால எதுவுமே செய்ய முடியாதுன்னு நினைக்கிறதா அப்படின்றது தெரியல. இது ஜூன் 4ஆம் தேதி தான் நமக்கு தெரியும். இப்ப அடுத்தடுத்த கட்ட வாக்குப்பதிவு தேர்தலில் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இந்தியா கூட்டணிக்கு இருக்கு. அப்போ உங்களோட ஸ்ட்ராட்டஜியை மாற்ற வேண்டியிருக்கா? ஏன்னா பிரதமர் மோடி அவர்கள் தான் செட் பண்றாங்களா நரேஷனை, அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல தான் நீங்க இருந்துட்டே இருக்கீங்களா இது வரைக்கும்? இல்ல, நிச்சயமா இல்ல. நீங்க இந்தியா கூட்டணி உருவானதற்கு பிறகு 50 விழுக்காடு நரேஷன் நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். அது கேஸ்ட் சென்சஸ்ல இருந்து, வேலைவாய்ப்பு பிரச்சனைகள் இருந்து, ஏன் இப்போ பிரதமர் நரேந்திர மோடி ராஜஸ்தான்ல பேசினது கூட ஒரு கவுண்டர் நரேட்டிவ் தான். அது எங்கள் தேர்தல் அறிக்கை தான் எங்க நரேட்டிவேங்க. அதுக்கான கவுண்டர் நரேட்டிவ் தான் அவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதுக்கு நாங்கள் திருப்பி டிஃபென்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். இது முதல் விஷயம் பார்க்குறேன். ரெண்டாவது, நீங்க இவர்கள் சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, மணிப்பூர்ல ஓட்டு டர்ன் அதிகமாக இருக்குன்னு சொல்றதுலாம் எப்படி தெரியுமா இருக்கு? உத்தரப்பிரதேசத்தில் இஸ்லாமியர்கள் ஓட்டு இல்லாமல் பிஜேபி வந்திருக்கவே முடியாது, கன்னியாகுமரியில் கிறிஸ்தவர்கள் ஓட்டு இல்லாமல் பொன் ராதாகிருஷ்ணன் வந்திருக்கவே முடியாது போன்ற கருத்துக்கள் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நடந்தாலே ஒரு தீவிரமான ஒரு போலரைசேஷன் நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அது எந்த மாநிலமாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த தொகுதியாக இருந்தாலும் பரவாயில்ல. அதை வச்சுக்கிட்டு நீங்க பிஜேபி வலுவாக இருக்கிறது, மற்ற மதத்தை சார்ந்தவங்க கூட ஓட்டு போட்டுருக்காங்கன்ற மாதிரியான புரிதலுக்குள்ள போயிட முடியாது. இது ரெண்டாவது. மூன்றாவது என்னன்னா, உங்களுக்கு இந்த தேர்தல் ஒரு மாற்றத்துக்கான தேர்தல். அண்ட் இந்திய மக்கள் எப்பவுமே வாக்களிக்கும் ஒரு மாடல், ஒரு முறை எப்படி இருக்கும்னா, இந்தியா முழுக்க யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது ஓட்டு போடுவாங்க. ஏன்னா 2014 உங்களுக்கு காங்கிரஸ் மேல அதிருப்தி, குற்றச்சாட்டுகளுடைய வெளிப்பாடு தான் பிஜேபி ஆட்சிக்கு வந்தது. மோடி அதை பயன்படுத்தி தான் ஆட்சிக்கு வந்திருக்காரு, 10 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்காரு. இப்ப திருப்பி மோடி வரணுமா அப்படின்னு ஒரு கேள்வி. 2019 யார் வரக்கூடாதுன்னு வாக்களிச்சதா நினைக்கிறீங்க? மோடி அவர்கள் வரணும்னு தானே வாக்களிச்சிருக்காங்க. 2019 தான் பிரச்சனை. 2019 கூட காங்கிரஸால இந்தியாவுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்த முடியாது, மோடியால மட்டும்தான் இந்தியாவுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்த முடியுன்ற மாதிரியான ஒரு ட்ரெண்ட் எடுத்தாங்க. சரிங்களா? ஆனா 2024 அப்படி இல்லை. இந்த முறை மக்கள், பெரும்பான்மை மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. ஆட்சி மாற்றம் வேணும், மோடி வேண்டான்றதுக்கு முடிவு வந்துட்டாங்க. அந்த அடிப்படையில் மோடியை வீழ்த்தக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் ஃபோர்ஸாக, வலுவான சக்தியாக இந்தியா கூட்டணி களத்தில் இருந்து பிரச்சாரம் செய்யும் பொழுது அது நம்பி ஓட்டு போட முடியுது. யார் வரக்கூடாது அதுதான் நரேஷனா இருக்கா இந்தியா முழுமைக்கும்? ஒரு நரேஷன் இதுவரைக்கும் செட் பண்ணவே இல்லை, யாருமே செட் பண்ணல, இருதரப்புமே பண்ணல. வேண்டும்னு ஒரு நரேஷனோ வேண்டாம்னு யாருமே செட் பண்ணல. இதுவரை 2 கட்ட ஃபேஸ்ல நம்ம அதுவும் பார்க்கல. நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், வாக்குப்பதிவை வைத்து நம்ம முடிவுகளை ஓரளவு கணிக்கலாம். எப்படின்னா, ஒரு மாநிலத்தோட சராசரி வாக்குப்பதிவு இருக்கு, அதை விட ஒரு ஸ்டார் வேட்பாளருடைய தொகுதியோட வாக்கு சதவீதம் அதிகமாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் என்ன நடக்கும் நீங்களே ஈஸியாக கணிக்கலாம். குறைவாக இருந்தால் அந்த ஸ்டார் வேட்பாளர் மேல மக்களுக்கு அதிருப்தி இருக்குன்னு அர்த்தம். அதிகமாக இருந்தால் கூடுதல் வாக்குகள் அவரை போய் சென்றடையுதுன்னு அர்த்தம். அதனால ஸ்டார் வேட்பாளர் தொகுதியை எளிதாக கணித்து விடலாம். வாக்குப்பதிவு சதவீதம் ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். ஆக்சுவலா பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த வாக்குப்பதிவுல என்ன நடக்குது, எப்படி வியூகங்கள் மாறுதுன்றத. சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது.
Ulama Lungis, Vests and Briefs.